முல்லை தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த மண்ணையும் மக்களையும் காக்கக்கூடிய ஒரு உன்னதமான உழவு தொழிலை மேற்கொண்டு வரக்கூடிய முன்னோடி இளைஞரை நாம் சந்திக்க போகிறோம். எப்படி முன்னோடி இளைஞர் அப்படின்னு நான் சொல்கிறக்கூடியதுன்னா, இனி இருக்கக்கூடிய உலகமயமாக்கல் சூழலில் எல்லா நுகர்வு கலாச்சாரத்தில் ஏதோ ஒரு வழியில் தனக்கான ஆடம்பர வாழ்க்கை நோக்கி போகும்போது விவசாயத்தை மீட்டெடுக்க வேண்டும், நம் முன்னோருடைய பாரம்பரியத்தை காக்க வேண்டும், இந்த மண்ணையும் மக்களையும் பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தன்னிலிருந்து தொடங்க வேண்டும் மாற்றத்தை அப்படின்னு சொல்லி அவர் தன்னால் முடிஞ்ச ஒரு முயற்சியை மேற்கொண்டு வராரு. அவருடைய உழைப்பு இங்கே பார்க்கக்கூடிய காணொலியில் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஏன் கொண்டு வரார் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் எங்களுக்குள்ளே இருந்தது. அதான் நாங்கள் அவர் தேடி வந்தோம். அவர் சொன்ன கருத்துக்கள் உண்மையிலே பிரமிப்பாகவும் மிக வியப்புக்குரியதாக இருந்தது. ஏன்னா பாரம்பரியமான நமது மரபு சார்ந்த விதைகள், அது காய்கறியாக இருக்கலாம், மற்ற செடி வகையிலாக இருக்கலாம், எல்லாமே எப்படி மாறி இருக்குது, ஏன் நம்ம மாறிட்டோம், ஏன் நம்ம மாற்றிட்டாங்க, நம்ம ஏன் மாறக்கூடாது அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்காரு. அதை நம்ம கண்டிப்பாக தொடர்ச்சியாக காணொலியில் பார்ப்போம். தேவையானதை நாமளே பூர்த்தி செஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பதிவும். வெண்டைக்காய் மட்டும்தான் நான் இப்போ காட்ட போகிறேன். பொதுவாக வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் விட்டமின் சி, விட்டமின் கே அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உங்களோட பிளட் சுகர் லெவல், டயபெட்டிஸ் சொல்கிறீங்கள, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மெயினான ஒரு பொருள் வெண்டைக்காய். அதை முதல்ல தெரிஞ்சுக்கங்க. அதிலேயே வெண்டைக்காய், சிறப்பான வெண்டைக்காய், நம்ம பாரம்பரிய வெண்டைக்காவை எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் கிடைக்கும். இன்னும் நல்லாவே நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கலாம். விட்டமின் கே மோஸ்ட்லி நிறைய பழங்களில், காய்களில் எதுவும் இருக்காது, வெண்டைக்காயில் அதிகமாக இருக்கும். அதுவும் நம்ம காட்ட போகிற வெண்டைக்காய் கிளை வெண்டைக்கான்னு பேர் இவருக்கு. கிளை வெண்டைக்காய்னா நீங்கள் நினச்சிப்பீங்க மரத்தில் இருக்கிற கிளைன்னு நினச்சிக்காதீங்க. இது வெண்டைக்காய், இதுவும் மரம் மாதிரி தான், இதுவும் ஒரு மரத்தில் ஒரு வகை தான். ஓகேங்களா? இதோட ஒரு கிலோ பார்த்திங்கன்னா செடியில் 4-5 கிழங்கு வரும். அதேமாதிரி இதோட காய் நீங்களே பார்க்கலாம், சிகப்பு காய் இது. ஓகேங்களா? என்னடா சிகப்பு காய்னா இன்றைக்கி தெரியும் நிறைய பேருக்கு ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் பாரம்பரியான வகைங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இது இருக்குது. ஆனால் இதோட ஆரிஜின் எனக்கு தெரியாது, அதை நான் ஒத்துக்கிறேன். இது ஒருத்தவங்க ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்சவங்க அவங்கக்கிட்டேருந்து ஒரு 6 விதை வாங்கிட்டு வந்தேன் ஒரு 2 இயர்ஸ் பேக். அந்த விதையை போடும்போது நான் ஸ்ட்ரகிள் ஆச்சு. நல்லா வளர்ந்தான். அவன் இந்த மண்ணுக்கு செட் ஆகணும். ஓகேங்களா? இப்போ எப்படி ஒரு குழந்தை இங்கே ஒரு இடத்துல போயிட்டு பிறந்தவொடனே உடனே செட் ஆகாது, அவனை வளர்ந்து அதுக்கப்புறம் அவனோட குழந்தை தான் அந்த மண்ணுக்கு நசம் சூட் ஆகும். அந்த மாதிரி தான் இவனுங்களும் வேறு ஒரு இடத்துலேருந்து இங்கே இவனுங்களை செட் பண்ணுறதுக்கு 3 வருஷம் ஆகும். அதெல்லாம் இது 2வது வருஷம், ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் ரீச் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த பதிவு. இவனுடைய சைஸு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நியர்லி ஒரு 16 to 21 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் வளருவான் இந்த காய். இவனோட ஹைட்டு பார்த்திங்கன்னா நியர்லி உங்களுக்கு ஒரு 12 அடி வரைக்கும் வளருவான். ஓகேங்களா? நல்ல உரம் தேவை. உங்களோட மண்ணோட தன்மையை மண்ணு தான் காப்பாற்றும். நீங்கள் போட அது அந்த நேரத்தில் இருக்கிற உயிரணுக்களை மண்ணில் இருக்கிறத சாகடிச்சிட்டு உடனே உங்கள் செடியை வளர வைக்கும், உடனே டாப் பண்ணும். நீங்கள் என்ன நினச்சிப்பீங்கன்னா, நம்ம போட்டவொடனே வளர்ந்துச்சுரா, இது தாண்டா சூப்பர் அப்படின்னு நினச்சிட்ருப்பீங்க. அது கிடையவே கிடையாது. முதல்ல அதில் தெளிவாக இருந்துக்குங்க. நம்ம பாரம்பரிய ஆதி காலத்தில் முப்பாட்டம் ஆதி எல்லாம் பார்த்த விவசாயம் மட்டும்தான் இங்கே கை கொடுக்கும். ஈவன் தோ நம்மளோட கிளைமேட் ஹாட் கிளைமேட், அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட விதைகளோ அந்த காலத்தில் உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? நீங்கள் நினச்சிக்கிறீங்க சாஃப்டாக இருக்கிறது தான் சூப்பர்னு, அதெல்லாம் கிடையாது. நாட்டு விதை பொறுத்த வரைக்கும், நாட்டு காய்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். ஆனால் சமைக்கும் போது அது சாஃப்டாகிடும். அதோட சமைச்சு சாப்பிடும் போதே அது தெரிஞ்சிடும், உங்களுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. 2வது விஷயம் இவனை பற்றி சொல்லணுன்னா, அதான் விட்டமின் சி, விட்டமின் கே சொல்லிட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு நல்லா ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குற ஒரு ஆளுவன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸுக்காக தான் நான் இங்கே 4 வகை நட்டுருக்கேன். ஓகேங்களா? இப்படியே பார்த்தீங்கன்னா இவன் நாட்டு ரகம், இவன் நாட்டிலேருந்து எடுத்த ஒரு ஹைப்ரிட் ரகம். இவனோட ஐட்டம் நியர்லி ஒரு 11 ஃபீட் வரைக்கும் கிளம்புவான். ஆனால் ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு ஒரு 9 ஃபீட் வரைக்கும் இருக்காங்க. நீங்கள் அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். ஆரம்பத்தில் ரொம்ப அசிங்கப்பட்டேன் எல்லாராலையும். ஒரு குழந்தைங்க பெரியவங்களுக்கு ஒரு நல்ல பொருள் கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று. ஏன்னா எவ்ரி டைம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க சிக்காகிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்னே தெரியாது. முதல் காரணம் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, காற்று. குழந்தைங்களுக்கு தேவையானது நல்ல காற்று. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு தேவையானது நல்ல காய்கறி. அதுக்கப்புறம் நல்ல பழம். அதுக்கப்புறம் தான் நல்லா சோறு. ஓகேங்களா?
ஆல்மோஸ்ட் இங்கே நல்ல சோறு எல்லாம் எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு தெரியல, நல்லா காய்கறிங்க எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு தெரியல, நல்ல பழம் எத்தனை பேர் சாப்பிட்றீங்கன்னு தெரியல. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் பார்கெயின் பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களோட ஆடம்பரத்துக்கு மட்டும் நல்லா செலவு பண்ணுவீங்க. அத்தியாவசியத்துக்கு பார்கெயின் தான் நடந்துகிட்ருக்கு. இன்னும் இல்லை, ஆதி காலத்துலேருந்தே அது நடந்துகிட்ருக்கு. அது ஏன்னா எனக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகேங்களா? இது நியர்லி ஒரு 6 feet வரைக்கும் தான் வளரும். ஆல்மோஸ்ட் இது முட்டு முடிஞ்சிடுச்சு. ஒரு 3 தான் இருக்குது. இது இன்னொரு 6 days க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இதுவும் ஒரு வகையான வெரைட்டி, ஹைப்ரிட் வெரைட்டி தான். ஹைப்ரிட்டுக்கு கம்போஸ் பண்ணல, முக்கியத்துவம் கொடுக்கல. நாட்டு வகைங்க, பாரம்பரியத்துக்கு வசம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அது டிஃப்ரென்சேஷன் எத்தனை பேர் பண்ணுவாங்கன்றது எனக்கு தெரியாது. நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறது உங்களோட குழந்தைங்க எதிர்காலம், உங்களோட பெரியவங்க, உங்களோட மூத்தவங்க இன்றைக்கும் நல்லா வாழணுன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். நல்ல பொருளை தேர்ந்தெடுத்து வாங்குங்க, நல்லதாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. அதுக்காக மட்டுமே இந்த பதிவு.